இங்கே ஒரு கட்டிடம் இருக்கிறது. அங்கே தங்குவதற்காக சற்று நிற்கிறேன். நடைப்பயிற்சிக்காக வந்தேன். சுமார் 1 கிலோமீட்டர் நடந்துவிட்டேன். இன்னும் 1 கிலோமீட்டர் சென்று திரும்பி வருவது எண்ணம், வழக்கம். ஆனால் தற்பொழுது தொடர்ந்து மழை தூறிக்கொண்டே இருப்பதால் இந்த நடைப்பயிற்சியை இத்துடன் முடித்து வீட்டுக்கு திரும்புகிறேன். இந்த திருநெல்வேலி மாவட்டம் அல்லது தென்காசி மாவட்டம், குறிப்பாக திருநெல்வேலி என்று பெயர் சொன்னாலும் நெல்லுக்கு அவர்கள் வேலி வைத்தார்கள் என்ற அடிப்படையில்தான் திருநெல்வேலி என்று பெயர் வந்தது. நெல்லுக்கே அவர்கள் வேலி வைத்தார்கள் என்றால் காப்பதற்காக. அப்படித்தான் திருநெல்வேலி மாவட்டத்திலே பல கோயில்கள் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பாண்டியர்கள் காலத்தில்தான் அவர்கள் கோயிலை கட்டினார்கள். மதுரையிலே தென் மதுரையிலே 3 சங்கங்கள் நடந்ததாக நமக்கு குறிப்புகள் இருக்கிறது. முதற் சங்கம், இடைச்சங்கம், அந்த இரண்டுமே அழிந்துவிட்டது. அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 3ஆம் சங்கத்தில் நடந்தது நமக்கு ஓலைச்சுவடிகள், அதை படியெடுத்து தற்பொழுது புத்தக வடிவில் நாம் படிக்கும் வகையில் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு இடம் எது என்றால் இந்த மதுரையை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் அல்லது தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படித்தான். ஆனாலும் இதையெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது. கீழடி எங்கே இருக்கிறது? அங்கே 3200 ஆண்டுகளுக்கு முன்பு அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது அங்கே எந்த விதமான சாமி சிலைகள், வழிபாடும் பொருள்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. அது எதை குறிக்கிறது என்றால் இயற்கை வாழ்ந்த வாழ்க்கையைத்தான், அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தான் கிடைத்தது. ஆனால் எந்த விதமான சாமி சிலைகளோ அல்லது வழிபாட்டு பொருள்களோ எதுவுமே கிடைக்கவில்லை. இது எதை உறுதிப்படுத்துகிறது என்றால் கடவுள் இல்லை, அது வெறும் மற்றவர்கள் சொல்லி வைத்த ஏமாற்றிய பித்தலாட்டுக்கார ஒரு நம்பிக்கை தான். அதுபோல சிந்து சமவெளி நாகரிகம், அங்கே சென்றாலும் எந்த விதமான வழிபாட்டு பொருள்கள் கிடைக்கவில்லை. பலர் பயன்படுத்திய பொருள்கள் நமக்கு கிடைக்கிறது. அயல் நாட்டில் வசித்தவர்கள் வணிகம் தேடி இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். ஏன வட மாநிலங்களில் அவர்கள் அதிகமாக செல்லவில்லை. அவர்களெல்லாம் கைவர் போலன் வழியாக வந்த ஆரியர்கள். தமிழர்கள் அப்படியல்ல. சுமார் 70,000 வருடமாக தமிழ் பேசப்பட்டு வருகிறது. அதற்கான ஆதாரங்கள், தமிழ் சொற்கள் பல மொழிகளில் கலந்திருக்கிறது. அது வேர்ச்சொல் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது. இல்லை என்றால் நமக்கு அதை பற்றி ஒரு புரிதலே இருக்காது. இதையெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் கண்டுபிடித்து தேடி எங்கெங்கே நம்முடைய தமிழ் சொற்கள் இருக்கிறது என்று பல பெயர்கள் தமிழ் பெயர்களாகவே இருக்கிறது. பல நாட்டின் பெயர்கள் தமிழ் பெயர்களாகவே இருக்கிறது. குறிப்பாக பெரு, பெரியவர், பெரு என்ற நாடு தமிழ் பெயரை கொண்டது தான். அதுபோல இலங்கை இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் தமிழர்கள் வாழ்ந்த பகுதி தான். யாழ் என்றாலே ஒரு இசைக்கருவி. பாணர்கள் என்றால் பாடியவர்கள், இசைக்கருவியை வைத்து பாடியவர்கள்
அந்த யாழ்ப்பாணத்து மக்கள், தமிழர்கள் அவர்கள். அதுபோல பல நாடுகளில் தமிழ் பெயர்கள் இருக்கிறது. தமிழை மற்ற மொழிகள் மூலம் நம்மை அழிக்க நினைக்கிறார்கள். 2வது, அதை நாம் பேச வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள், திணிக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழக அரசு ஒரு காலம் என்று தமிழ்நாடு என்று வந்ததோ அந்த காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் அதை ஆதரிக்கவில்லை, எதிர்த்தே வருகிறார்கள். கடைசி வரை இதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றளவும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தமிழை காப்போம், தமிழ் மொழியை காப்போம். தமிழ்நாட்டுக்கு உறுதி எடுத்துக்கொண்டு அந்நிய சக்திகள் அது எதுவாக இருந்தாலும் நாம் போரிட்டு நாம் வெல்வோம், அவர்களை அழிப்போமோ இல்லமோ அவர்களை விரட்டுவோம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் மாதம் 2ஆம் தேதி.